ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நைட்டு இப்படி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஸ்மெல்லும் வராது. நான்வெஜ்ஜெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. ரொம்ப உங்கள் வேலையை சுலபமாக முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய கிச்சனில் நைட் டைம் டின்னர் முடிச்சுட்டு பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குது. நான் மிச்சமானதெல்லாம் சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள் எல்லாமே அப்படியே போட்டபடி கிடக்குது. இதை ஈஸியாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சு ஈஸியாக சமைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஒரு சிலர் இதை காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விட்டுருவாங்க. காலையில் செய்கிறது நம்ம எந்திரிச்சதையுமே நமக்கு அது சமைக்கிறத விட இதை பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆகும். நம்ம நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வேலைகள் சுலபமாக முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு சமைக்கும்போது வேலைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிரும். சமைக்கிறது இந்த மாதிரி கழுவுறதெல்லாம் ரொம்ப நம்ம வேலை வாங்கிடும். அதனால் நைட்டே செஞ்சு வச்சுருங்க. இந்த மாதிரி சிக்கன் பீஸு இதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் இந்த மாதிரி தனியாக போட்டு வச்சு நம்ம கவரில் போட்டு தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், எனக்கு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துருச்சு. இதுக்கு நான் சோப் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன். நான் நான்வெஜ் செஞ்சேன்னா இதுக்கு நான் விம்ஜெல் போட்டு யூஸ் பண்ணுறேன். மத்தியானம் செஞ்ச குக்கர் பாருங்கள், நல்லா அந்த விசிலெல்லாம் வெளியே நல்லா எல்லாம் பிடிச்சிருக்குது. அதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். அதை லாஸ்ட்டாக கழுவிக்கலாம். இப்போ இந்த கவரெல்லாம் தூக்கி நான் டஸ்ட்பினில் போட்டுறேன். இதுக்கப்புறம் நான் விம்ஜெல் சோப் யூஸ் பண்ணல. இன்றைக்கி விம்ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன் நான்வெஜ் செஞ்சதப்போ. அப்போ தான் அந்த பேட் ஸ்மெல்லாம் போகும். சோப்பை விட இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேக்கில் வாங்கிக்கோங்க. பாட்டிலில் வாங்குறத விட இந்த மாதிரி பேக்கில் வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு 2-3 ட்ராப் விட்டு ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா எந்த ஸ்மெல்லும் வராது. இந்த மாதிரி நான் எல்லா பாத்திரங்களையும் தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு சுலபமாக வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ எல்லா பாத்திரத்தையும் நான் கழுவி வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து தனியாக எடுத்து கீழே வச்சிடறேன். இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம். இந்த வேஸ்டேஜ் எடுத்து நான் டஸ்ட்பினில் போட்டுற போகிறேன் தனியாக. இதை ஒட்டுக்க போட்டுறாதீங்க, தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சிங்க்கு எல்லாமே நம்ம கழுவி எடுத்துடலாம். இந்த மிச்சம் இருக்கிற விம்ஜெல்லை வச்சு நான் தொடச்சி நல்லா தேய்ச்சி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் அதில் ஒட்டி இருக்கிற எந்த கெட்ட வாடையும் வராது. இந்த மாதிரி எல்லா பக்கம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது நான்வெஜ் செய்கிறப்ப மட்டும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நாளில் நான் அந்த பவுட்ரு போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். சபீனா பவுட்ரு போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை அடிக்கடி சுத்தம் பண்ணுறதுனால அதில் எந்த கரையும் இருக்காது, ஆயில் மட்டும்தான் இருக்கும். அதனால அந்த மேலே இருக்க ஸ்டாண்டு பர்னர் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அந்த மீதி இருக்கிற விம்ஜெல்லை மேலே நல்லா தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. கரை அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் கரை அதிகமாக இல்லை, எண்ணெய் பிசுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால நான் ஸ்பாஞ்ச் மட்டும் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுட்டா அடுப்பு ஈஸியாக க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். டைமும் அதிகமாக ஆகாது. நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த அடுப்பு பக்கத்தில் எல்லாமே அப்புறம் டைல்ஸு எல்லாமே தொடச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பேட் ஸ்மெல்லும் வராது. நான்வெஜ் செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிற உண்டான தடையுமே இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும் கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா. இப்போ பாருங்கள் எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை ஒரு
வேஸ்ட்டான கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு எப்போவுமே நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அடிக்கடி இப்படி நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேலைகள் வந்து சுலபமாக முடிஞ்சிடும். நைட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு தூங்குனீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நைட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு தூங்கும் போகும்போது கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு நல்லா வெது வெதுப்பாக குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும், அங்கே ஜீரணம் ஆயிரும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் சிங்க்கு எல்லாமே நீட்டாகிருச்சு. பாருங்கள் இப்போ எல்லாமே நீட்டாகிருச்சு. இந்த மாதிரி வந்து நைட்டு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குனீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வேலைகள் வந்து ஈஸியாக முடிஞ்சிரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.